அந்த பிடிவாத குணம் வந்து அவங்களுடைய மேரேஜ் லைஃப்ல கூட வந்துடும். அதாவது நான் ஒன்னு சொன்னேன், என்னுடைய பார்ட்னர் வந்து அது வேணான்னு சொல்றாங்க, அது எப்படி நீ வேணான்னு சொல்லுவ? அது எப்படி நீ வேணான்னு சொல்லுவ? நான் சொல்லிட்டேன்ல, நான் தானே ஃபர்ஸ்ட் சொன்னேன், சொன்னதை செய். அதாவது அவங்க வைஃப் ஒரு காரியத்தை சொல்லுவாங்க, இப்படி செய்யலான்னுவாங்க. ஆனா ஹஸ்பண்ட் வந்து சில வழியில அதெல்லாம் வேணாம். எதுக்கு வேணான்னு சொன்னாருன்னா வம்புக்குனே வேணான்னு. நீ சொல்லிட்டல்ல, அதனால நடக்கக்கூடாது. நான் என்ன சொன்னேனோ அதான் நடக்கணும். இதே போல சில வைஃப்ஸ் வந்து பயங்கர கண்ட்ரோலிங்கா இருப்பாங்க. தன்னுடைய கணவனை வந்து பயங்கர கண்ட்ரோல் பண்ணுவாங்க. சில காரியங்களை வந்து நான் கேட்கறத நீ செய்யல, நான் எப்பவுமே வீட்டுக்கு கிளம்பி போயிடுவேன், எங்க அம்மா வீட்டுக்கு போயிடுவேன். அப்ப அவங்க அம்மா வீட்டை ஏன் இந்த தஞ்சம் புகுறாங்கன்னு கேட்டா ஒரு ப்ராப்ளம் இருக்கு அவங்களுக்கு. என்ன ப்ராப்ளம்னா, இங்க வந்து நான் சொல்றது நடக்க மாட்டேங்குது, எங்க அம்மா வீட்டுல நான் சொல்றபடி எல்லாரும் கேட்பாங்க. இந்த அடமெண்ட் ஸ்பிரிட் வந்து சில பேருக்கு வந்து ரத்தத்திலே ஊறி போயிருக்குது. இது நீங்க நான் டீப்பா அனலைஸ் பண்ணும்போது கண்டுபிடிச்சிருக்கேன். அவங்க வீட்டார் வந்து இவங்களுடைய சத்தத்துக்கும் கூச்சலுக்கும் இவங்களுடைய மிரட்டலுக்கும் பயந்து 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 ஐயோ பாவம், ஐயோ பாவம், ஐயோ அழுறா, அவளுக்கு நீங்க வாங்கி கொடுத்துருங்க அப்படின்னு அவங்க ஹஸ்பண்ட் அவங்க அப்பா அம்மா சொல்லிட்டு பேசிட்டு இருப்பாங்க. ஐயோ பாவம், அவளை அழ விட்டுறாதீங்க, அவளுக்கு வீசிங் வந்துடும். புரியுதுங்களா நான் சொல்றது? ஐயோ அவனை அழ விட்டுறாதீங்க, ஒரே பையன் பாவம், அவனுக்கு வாங்கி கொடுத்துருங்க. அப்போ அந்த பையன் நல்லா கண்டுபிடிச்சு வச்சிருக்கான், நம்ம அழுதோம்னா கிடைச்சிரும், நம்ம விழுந்தோம்னா கிடைச்சிரும், நம்ம வந்து ஒரு நாள் ஸ்கூலுக்கு போக மாட்டேன்னு மிரட்டினா எனக்கு கிடைச்சிரும். இந்த மாதிரி ஒரு பொல்லாத சுபாவத்துல வளர்ற பிள்ளைகளை வந்து டேம் பண்ணாம இருக்கிற பெற்றோருடைய விளைவு என்னன்னு கேட்டா, அல்லது இப்படிப்பட்ட வளர்ப்பு